ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். என்னடா ரூம் ஃபுல்லாக புகையாக இருக்குது அப்படின்னு கண்டுக்காதீங்க. அது என்னுடைய மனைவியோட பாச போராட்டம். கிச்சனுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பூரா புகையாக இருக்குது. ஸோ அதை கண்டுக்காதீங்க. இந்த கண்டென்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத மட்டும் கவனிங்க. இந்த சீசனுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இன்னையிலிருந்து நம்ம இவங்களை இப்படி கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 8 உடைய புள்ளி கேங் அப்படின்ற பேரை 3 பேர் வாங்கியிருக்காங்க. சீசன் 8 பிக் பாஸ் சீசன் 8 உடைய புள்ளி கேங் அப்படின்ற பேரை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான வேலையை பார்த்து விட்டது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய கிரிஞ்சு சௌந்தர்யா. கிரிஞ்சு சௌந்தர்யா இந்த சீசனுடைய முக்கியமான ஒரு புள்ளியாக மாறுகிறார். அந்த புள்ளி செய்வதை பார்த்து கைதட்டி சிரித்து கொண்டிருக்கும் 2 பேர் அந்த கேங்கில் சேருகிறார்கள். அவர்கள் யார் யார்? நமது ரயான் மற்றும் நம்மளது ஜாக்லின். இது 3 கேங்காக சேரும் போதே உருப்படாது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். முட்டு கொடுக்குற ஆட்கள் இப்போ வித்தியாசமாக முட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அதை பண்ணாங்க, மஞ்சரி அதை சொன்னாங்க, மஞ்சரி இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் அவங்க கண்ணில் விழுகாதா, மஞ்சரியே எல்லாத்திலையும் தலையை நுழைக்கிறாங்க, மூக்கை நுழைக்கிறாங்க, மூக்குக்கு பதிலாக வாழை நுழைக்கிறாங்க. அவங்க பண்ணும் போது ஒரு ஆளுடைய எக்ஸாக்டான விஷயங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா, அதெல்லாம் பண்ண முடியாது. அவளா இருக்கா, அவ நார்மலா இருக்கா, அவ அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, எல்லாத்துலேயும் முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வரிசையில் நில்லுங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒரே கேள்விதான், என்ன பண்ணாலும் கிண்டல் பண்ணக்கூடாது, புள்ளி பண்ணக்கூடாது. புள்ளி பண்ணா மக்களுக்கு பிடிக்காது. எந்த மக்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையிலேயே பிக் பாஸை ரசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, இத்தனை வருஷமாக பிக் பாஸை பார்த்துட்டு இருக்க ஆட்கள். நீங்கள் ஈஸியாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிற முட்டாள்கள் அந்த மக்கள் கிடையாது. ஏன்னா நான் இத்தனை வருஷமாக பார்க்குறேன், அதனால சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு நான் சொன்னேன்ல, ரொம்ப நாளைக்கு தாங்காதுங்க. உண்மை வெளியே வந்துடும், நடிக்க முடியாது, உண்மையான கேரக்டர்ன்றது வெளியே வந்துடும். இன்னைக்கு பாருங்க, மஞ்சரி பண்ணது தப்பு தான், மஞ்சரி பண்ணுறது தவறு தான். எல்லா இடத்துலையும் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூக்க நுழைக்கிறாங்க, எல்லாம் ஓகே. பட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போது எல்லா சீசன்லேயும் எல்லாரும் சொல்கிற மாதிரி இவருக்கு டைட்டில் வின்னர் கொடுத்துட்டா பெண்கள் மீது மதிப்பே இல்லாத ஒரு ஆளுக்கு டைட்டில் வின்னர் கொடுத்த மாதிரி ஆகிடும். இவங்களுக்கு டைட்டில் வின்னர் கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் வேலை பார்த்த ஆளுக்கு என்ன, வைல்டு கார்டில் வந்தவங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டோம்னா அது எப்படி ஆகும்? அதில் நியாயமே இருக்காது. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வரல. பட் என்னன்னா, ஒரு சக மனிதனை மென்டலி காயப்படுத்துறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதனால தான் போன சீசன் மாயா அண்ட் பூர்ணிமா புள்ளி கேங் அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம். இந்த சீசனோட உறுதியான புள்ளி கேங் ஜாக்லின் அண்ட் நம்மளுடைய சௌந்தர்யாவாக மாறி இருக்காங்க. நடுவில் போன வருஷத்துடைய நம்மளுடைய நிக்சன் அந்த கேங்கில் இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி இந்த வட்டம் ரயான் இருக்கார். எல்லாமே ஒரே மாதிரி கேட்டகரி தான் வச்சுக்கோங்களேன், ஒரே அச்சஸில் அதே பேட்டர்ன். பட் ஜாக்லினுக்கு நடக்கிறது தவறு அப்படின்றது தெரியுது. பல இடங்களில் வார்ன் பண்ணுறாங்க. ஆனால் எப்போ வார்ன் பண்ணுறாங்க? கூப்பிட்டு எல்லாம் சேர்த்து சிரிச்சதுக்கப்புறம். 2 இடங்கள் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, கிச்சனில் இவங்க வட்ட அந்த காஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐஸ்கிரீமாக வச்சு சாப்பிட்ற பழக்கம் சௌந்தர்யாவுக்கு இருக்குது. அதில் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அது பிடிக்கல, ஓகே, மஞ்சரி பண்ணுறது தவறு, பட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது இப்படி கிடையாது. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா மஞ்சரிக்கு இது பாசிட்டிவாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என் பாயிண்ட் என்னென்னா, மஞ்சரி தவறே பண்ணியிருந்தாலும் மஞ்சரி போன வாரத்துலேருந்து வாண்டடாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இது மஞ்சரிக்கு ஒரு மைலேஜை கொடுக்கும். சௌந்தர்யாவை அழிச்சுக்கிட்டு மஞ்சரிக்கு ஒரு மைலேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுது. அழிச்சுக்கிட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் உண்மை. சௌந்தர்யாவுடைய கேரக்டர் இதுதான்றதை நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோம். பட் மக்களுக்கு இது வர வர தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசனுடைய அஃபிஷியல் புள்ளி கேங் பார்த்தீங்கன்னா 3 பேர் அறிவிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று சௌந்தர்யா மெயினான புள்ளி, 2வது அதுக்கு சிரிக்கிற ரயான், 3வது பார்த்தீங்கன்னா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிரிச்சுட்டு நான் இதில் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி மழுப்பக்கூடிய நம்மளுடைய ஜாக்லின். சரி, இது இங்கே தான் முடிய போகுதுன்றது நமக்கு தெளிவாக தெரியும். நிக்சன் அப்பப்போ உள்ள வர வெளியே போயிடுறான். இப்போ இந்த கேங்குள்ள அருணும் ஜாயின் பண்ணுறாரு. அருணும் ஜாயின் பண்ணி ஏன் ஜாயின் பண்ணுறாரு? முத்துக்குமரனுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்றக்காக ஜாயின் பண்ணுறாரு. ப்ளஸ் ஏஞ்சல்ஸில் அவர் இருக்கார் இல்லையா, அதனால நம்ம டிமென்ஸில் அவர் இருக்கார் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா இந்த கேங்குக்குள்ளே கண்டிப்பாக முதர்ந்தே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியோ டப்பா தான், கிரிஞ்சு தான், இதை உறுதியாக நிரூபிக்கிறாங்க. ஸோ இந்த சீசனுடைய புள்ளி கேங்குக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா,
எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு மேலே தேராது, இதுக்கு மேலே ஓடாது. நீங்கள் என்ன வேணாலும் முட்டு கொடுங்க, எப்படி வேணாலும் முட்டு கொடுங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, தேராது. ஏன்னா மக்களை பற்றி நமக்கு தெரியும். உங்களுக்கு கடைசியாக குச்சி முட்டாயும் குருவி ரெட்டியும் தான். நீங்களே ஒரு ஆளுடைய டைட்டிலை உறுதியாக்கிடுவீங்கன்னு தோணுது. வேற யாரும் போட்டியே போடலை. 2வது இடத்துலையும் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள், 4வது இடம் 2வது இடம் 3வது இடம் 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் புள்ளியாக மாறிட்டீங்கன்னா, மக்களுக்கு உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு கப்பை தூக்கி ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.